தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம். வெயில் காலம் வந்ததும் அந்த கிராமம் முழுவதும் கடும் சூடு பரவியது. மண் உலர்ந்து பிளந்தது. மக்கள் தண்ணீருக்காக தவித்தனர். அந்த நேரத்தில் ஒரு சின்ன கரும்பு ஜூஸ் கடை மட்டும் உயிர் ஊட்டும் இடமாக இருந்தது. அதை நடத்தி வந்தவர் ராமசாமி தாத்தா. வயது அதிகம், ஆனாலும் மனசு இளம். எப்போதும் சிரித்த முகம், நல்ல மனம். இது சாதாரண ஜூஸ் இல்ல, இதில் அன்பு இருக்கு என்று சொல்லி அவர் எல்லோருக்கும் ஜூஸ் கொடுப்பார். ஒரு நாள் வெயில் மிகவும் கடுமையாக இருந்துச்சு. அப்போது ஒரு அந்நிய மனிதன் மெதுவாக அந்த கடைக்கு வந்தான். அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். தாத்தா, எனக்கு பணம் இல்லை என்று அவன் சொன்னான். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தாத்தா ஒரு பெரிய கண்ணாடி ஜூஸ் கொடுத்தாரு. முதலில் குடி என்றார். அந்த மனிதன் ஜூஸ் குடித்தவுடன் அவனுக்கு புதிய உயிர் கிடைத்தது போலிருந்தது. அவன் அமைதியாக நன்றி சொல்லி சென்றான். அடுத்த நாள் ஒரு பெரிய கார் அந்த கிராமத்துக்கு வந்தது. அந்த காரிலிருந்து இறங்கியது அதே மனிதன். ஆனால் இப்போது அவன் ஒரு பெரிய பணக்காரன். நான் உங்களை சோதித்தேன் தாத்தா, நீங்கள் எனக்கு உதவினீர்கள். இப்போ நான் உங்களுக்கு உதவப் போகிறேன் என்றான். சில நாட்களில் அந்த சின்ன கடை பெரிய ஜூஸ் கடையாக மாறியது. ஆனால் தாத்தாவின் மனம் மட்டும் மாறவில்லை. இன்னும் அவர் பணம் இல்லாதவர்களுக்கும் ஜூஸ் கொடுத்தார். நல்ல மனசு இருந்தால் ஒரு நாள் அது நம்ம வாழ்க்கையை மாற்றும்.